விமானம் உதவியும் செய்யுமா? இதன் மூலம் ஈரானை தனிமைப்படுத்தி காலி செய்ய நினைக்கும் அமெரிக்கா கடும் சவாலை எதிர்கொள்ளப் போகின்றது. The Doomsday Flight வந்து TU-214PU Doomsday Flight. இந்த விமானம் ரஷ்யாவிலிருந்து தெஹ்ரான், அதாவது ஈரானுக்கு ஏன் வந்து இறங்கியது? என்ற கேள்வி இதுவரை பதில் இல்லை. நேர்களே, இந்த டூம்ஸ்டே விமானம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி TU-21 Tell me about this movie. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் கடந்த ஒரு 6 நாட்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி இரவு வரைக்கும் மிகப்பெரிய அளவு இந்த சி ஆஃப் அசோவ் பகுதியில ரஷ்யாவோட ஷேடோ இந்த முதல் முறையா கிரெம்ளின் அக்னாலஜ் பண்ணது மட்டும் இல்லாம உக்ரைன் பண்ண முயற்சி பண்ண ஒரு சம்பவம். அந்த உளவாளிகளை ரஷ்யா கைது பண்ணதுக்கு அப்புறமா இது ரெண்டுத்தையும் தொடர்புபடுத்தி உக்ரைன் இதற்கு தக்க ஒரு பதில்ன்றதை சொல்லி ஆகணும். இதற்கப்புறமா சி ஆஃப் அசோவ் பகுதியில ரஷ்யாவோட டேங்கர்கள் தாக்கப்பட்டால் அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை, ரொம்ப ஒரு ஹெவியர் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுப்போம்னு நேரடியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பேரலா பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் 5 கப்பல்கள் உக்ரைனோட அந்த கருங்கடல் எல்லையை ஓட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யானால தாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் யுத்தம் நடச்சதை விட ரொம்ப வேகமா எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஆனது இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க போயிடலாம். நான் உங்களை கேட்கலாம் டிபி ட்ரெண்டிங். ரஷ்யா உக்ரைன் பத்தின அப்டேட்ஸ் ஸ்டார்டிங்ல பாத்துறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, கிரெம்ளின் சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட செய்தி உக்ரைனோட உளவாளிகள் கைது பண்ணப்பட்ட சம்பவம் ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறுது. இதுக்கு ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. என்னன்னா, சி ஆஃப் அசோவ் இந்த கருங்கடலுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியும் இணைக்கக்கூடிய வகையில கப்பல் போக்குவரத்தை ரஷ்யா ரொம்ப ஸ்டேபிளா வச்சிருக்கணும். இந்த கிரீமியாவில் பெட்ரோல் ரிஃபைனரி நிறைய வாட்டி சாப்பிட்டாச்சு, பொரிச்சு சாப்பிட்டதே இல்லை. இந்த மண்டையை புடிவீங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுங்க. போக்குவரத்து ரொம்ப சேஃபான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான குவான்டிட்டியும் குவாலிட்டியும் சேஃபான ஒரு முறையில் அனுப்பி வச்சிடலாம். மூலமா உள்ள அனுப்பணுன்றப்ப அதுவும் உக்ரைனோட தாக்குதலுக்குள்ள இந்த சின்ன சின்ன அந்த டேங்க் லாரியும் உக்ரைன் தாக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுல கடைசி ஒரு 8 நாட்கள்